பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும் பிரியமானவர்களே, யோபின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோபினுடைய சிநேகிதனாகிய எலிகு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு தியானிக்கும்படியாக இதில் இருக்கிற 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பெரியமார்களே, நாம் எதிர்பார்க்கக்கூடிய அநேக காரியங்களை நமக்கு பிரியமானவர்கள் நம் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நமக்காக செய்து முடிப்பார்கள். ஆனால் கர்த்தரோ மகா பெரியவரும் புகழப்படத்தக்கவருமாய் வல்லமை மிகுந்தவருமாய் இருப்பதினாலே அவர் நம்மால் கிரகிக்க முடியாத காரியங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். அவரது படைப்புகளின் போது, அதாவது வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டிக்கும் போது பூமியையும் அதன் உளவுகள் இப்படியாக படைக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை தந்தது யார்? பொதுவான அவரது படைப்புகளிலேயே இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் அவர் செய்யும்போது அவரது சாயலில் உருவாக்கப்பட்ட நமது வாழ்வில் எவ்வளவு திட்டங்களை வைத்திருப்பார் அல்லவா? இன்னும் அவரது ராஜ்யத்தை கட்ட அவர் நம்மை பிரத்யேகமாக அழைக்கும் போது எத்தனை நேர்த்தியாக நமக்கு புரியாத காரியங்களை எல்லாம் செயல்பட அவர் காத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் தான் அதை சில நேரங்களிலே சரியாக புரிந்து கொள்வதில்லை. நமது அறிவு கட்டின வரையிலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் நமது அறிவுக்கும் எட்டாத காரியங்களை மாத்திரமல்ல, நம்மை குறித்த திட்டங்களை அவர் நிறைவேற்றுகிற வரை அவைகளை எப்படியோ இணைத்து தமது சித்தத்தை செய்து முடிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். இப்படியாய் ஊழியத்தின் பாதையிலே அவர் வித்தியாசமான முறைகளிலே செய்து முடித்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நேற்றைக்கு நேரம் இல்லாததினாலே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக தினம் ஒரு சாட்சி அனுப்ப முடியாது போனது. அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முந்தின தினத்தினுடைய சாட்சியை தொடர்ந்து நாம் அப்படியே கேட்போம். எனக்கு அருமையானவர்களே, மதுரை பகுதிக்கு நான் போன போது எனக்கு அங்கே என்னென்ன காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டோடைய திட்டங்கள் பெரியதாக இருந்தது.
அப்படி இருந்த வேளையில் அங்கே நான் போனபோது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நான் போய் தங்கின வீட்டில் இருந்தவர்கள் மதுரையில் இருந்த அங்கே பக்கத்தில் இருந்த ஜீசஸ் காலேஜுடைய பிரேயர் சபையில் அவங்க பிரேயர் வாரியராக இருந்தார்கள். எனவே அந்த இடத்துக்கு அவங்க என்ன கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே போய் செய்தி கொடுக்க, அதாவது ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறை அப்படி போய் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை ஜீசஸ் காலேஜ் பிரேயர் சபையில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை காலையிலுமாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கிற வருகிற போதகர்கள் அப்படி எல்லாருக்கும் சென்னையிலேருந்து நான் வருகிறேன் என்பது அவளுக்கு தெரிய வந்தபோது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே பிற்பாடு அங்கிருந்து எனக்கு பைபிள் பவன், மதுரையில் இருக்கிற பைபிள் பவன் என்ற ஒரு இடத்திலே பாஸ்டர்ஸ்க்காக ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அங்கே செய்தி கொடுக்கும்படியாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே ஒரு குறுகிய காலகட்டங்களுக்குள்ளாக கொஞ்சம் நேர்த்தியான பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எனக்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருந்த அந்த வேளையிலே அங்கே செய்தி கொடுக்க நான் போயிருந்தேன். அப்போ செய்தி கொடுக்க போயிருந்தப்போ செய்து முடித்த பிற்பாடு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் சில காரியங்களை எல்லாம், அதாவது பாடல் வீடியோஸில் கர்த்தர் எங்கெல்லாம் எப்படி கொண்டு போய் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தினார் திருப்பதி பகுதியிலே அந்த காரியத்தை எல்லாம் அந்த நாளே அவர்களோடு பேசி அந்த வீடியோ எல்லாம் அந்த நாளிலே வெளியிட்ட பிற்பாடு பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஜெபித்து கொள்ள வந்தார்கள். அப்போ ஒரு போதகர் MC ராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, அவர் முழங்கால் பண்ணிட்டார். நான் சொன்னேன், அவர் எழுப்பி நிற்க வச்சு முழங்கால்லாம் போடாதுங்க, நானும் உங்களை மாதிரியே ஒரு ஊழியக்காரன் தான், சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொன்னார், இப்போ நீங்கள் சொல்ல போகிற வார்த்தையை வச்சு தான் நான் உங்களுக்கு சில காரியத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, என் மனதில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் எனக்கு சொல்லுவீர்களே, ஆனால் நான் எனக்கு கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த காரியம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ ஒரு மனசு இருக்கிற காரியத்தை நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோள் மேலே கை வைத்து நான் செபித்த போது ஆண்டவர் என் மூலமாய் அவருக்கு சொன்ன காரியம், ஒரு ஆலயத்தை கட்டுவதை குறித்து எங்கே இடம் வாங்கலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், அதை நான் உனக்கு வாய்க்க செய்வேன், நீ அவசரப்பட வேண்டாம் என்று ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவர் கையை பிடிச்சிட்டு உடனே சொன்னார், நீங்கள் நான் நினைத்து கொண்டிருந்த காரியத்தை சொன்னதுனால கர்த்தர் எனக்கு சொன்னதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பாஸ்டர் நான் வந்து ஒரு CPM சபையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஊழியம் செய்து இப்போ CPM சபை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னார். சரி சொல்லுங்க அப்படின்னு. இப்போ வந்து ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே ஞானவரிபுரம் என்ற ஒரு இடத்துல ஒரு சபையையும் பாலரங்காபுரம் என்ற இடத்துல ஒரு சபையும் 2 சபைகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் சபைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, சென்னையிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வருவார், அவர் உனக்கு தலைமை போதகராய் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்படி நான் சொன்னேன், ஐயா நான் நித்திய கண்மலை ஊழியங்களுடைய ஸ்தாபகராக இருக்கிறேன், இப்பொழுது நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த சபைக்கு நான் வேணா ஒரு ஆலோசகராய் ஒரு மூத்தவனாய் ஒரு வரலாமே தவிர நான் எப்படி தலைமை போதகராக வர முடியும்? இல்லை இல்லை, எனக்கு ஆண்டவர் தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார், நீங்கள் தலைமை பொறுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு மறுநாள் என்னை கொண்டு போய் ஞானவரிபுரத்திலும் அதற்கு அடுத்த மாதம் நான் அங்கே போயிருந்தபோது காலையிலே ஞானோபரிபுரத்திலும் மாலையிலே பாலரங்காபுரத்திலும் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வைத்து அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த காரியத்தை, அதாவது இனிமேல் இவர் தான் சென்னையிலிருந்து வந்து நமக்கு தலைமை போதகராய் இருப்பார் என்று சொன்னபோது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியம் பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கே என்ன தெரியாது. ஆனால் ரொம்ப நாட்களாக நான் அங்கே மதுரைக்கு போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை என்னுடைய சாட்சியல் வேளையிலே நான் சொன்னபோது ஜனங்கள் ஓரளவுக்கு என்னை ஏற்றுக்கொண்டார்கள். பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மதுரைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தேன். எனக்கு அருமையார்களே, நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு அங்கே சபை ஊழியங்கள் காரியங்கள் இதெல்லாம் இருக்கும் என்பதை நான் அறிந்து கொள்ளவே இல்லை. எனக்கு தெரியவும் தெரியாது. அந்த திட்டங்களை குறித்து கர்த்தனோடு பேசவும் இல்லை. என்றைக்கு நாம் வாசித்த பிரகாரம், அதாவது அவர் நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சபையை நிர்மாணிக்கிறது, ஒரு சபையினுடைய பொறுப்பெடுக்கிறது என்பது பெரிய காரியம். அதுவும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சபைக்கு இங்கேருந்து போய் தலைமை போதகராய் மாறுகிறது என்பது ஒரு கடினமான ஒரு காரணம். அப்போ யாரும் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் திட்டத்தை வைத்ததினாலே நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அந்த நாளிலே செய்து தொடர்ந்து அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் போக கர்த்தனுக்கு கிருபை செய்தார். இதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார்.
கர்த்தரையே சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, நாளிலும் கூட கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே நீர் நாங்கள் நினைக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை, கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உண்மை சார்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.